ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வந்து சின்ன வயசில் நடந்த ஒரு கதையை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நாங்கள் சின்ன வயசில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்தேன்னு சொன்னோம் இல்லைங்களா? நம்ம போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து ஒரு 8, 9 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பூர் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து சின்ன வயசில் அங்கே தான் பக்கத்தில் தான் பெரிய வாய்க்கால் சின்ன வாய்க்கால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பெரிய வாய்க்கால் ரோட்டில் தான் எங்கள் அம்மா பெரிய வாய்க்காலில் எங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு என்னையும் எங்கள் அக்காளையும் கூட்டிகிட்டு துணி துவைக்கிறதுக்கு ஆற்றுக்கு போயிட்டாங்க. அதுக்கு போன டைமில் அங்கே வந்து போனால் என்னையும் எங்கள் அக்காளையும் என்ன பண்ணாங்க, 2 பேர்த்தையுமே என்ற அருணாக்கொடியிலையுமே எங்கள் அக்காவோட அருணாக்கொடியிலையுமே ஒரு சீரி ஒரு கவுத்து, அப்போல்லாம் கவுருங்க போட்டு கட்டி விட்டு போட்டு 2 பேர்த்தையும் துவைக்கிற கல்லுக்கிட்ட ஒரு சின்ன கல்லுக்கிட்ட உட்கார வச்சுட்டு, நான் ஒரு பெரிய கல்லாக இருக்கிறத பார்த்துட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் இங்கேயே உட்காருங்கன்ட்டு அந்த துவைக்கிற கல் தொலாவுவாங்க இல்லைங்களா, துவைக்கிறதுக்கு அங்கே போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இருந்துட்டு என்ன பண்ணோம், முன்னாடி தண்ணி இருக்கும்போது தண்ணியில் போய் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம். அரை காலுக்கு தான் தண்ணி இருக்குங்க. அப்போ அங்கே போய் விளையாடிட்டுருக்கு என்ன பண்ணிட்டாங்க, டேம் திறந்து விட்டாங்க. டேம் திறந்து விட்டோன்னா தண்ணி வருதுங்க, சும்மா அலைஞ்சு வருது. இப்போ தான் சுனாமிங்கிறாங்க. அப்போ சுனாமி நாங்கள் அந்த வயசுலேயே பார்த்துட்டோம். அப்படி அடிச்சுட்டு வருதுங்க தண்ணி. எங்கள் 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு போனால் யார் கேட்பாங்க? ஆனால் எங்கள் அம்மா செஞ்ச ஒரு புண்ணியம் என்னென்னா, 2 பேர்த்தையுமே சீரி வச்சு இந்த கவுரு வச்சு 2 பேர்த்தையும் அருணாக்கொடியை ஒட்டுக்கா கட்டி எங்கள் 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டாங்க. இந்த ரெட்டை குழந்தைங்க மாதிரி, இந்த ஒட்டி பிறந்த குழந்தைங்க இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அதனால் 2 பேரும் ஒரே பக்கமாக அடிச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. இல்லைன்னா எங்கள் அக்கா ஒரு பக்கம் சந்தில் போய் முட்டியிருப்பா, நான் ஒரு பக்கம் பாறைச்சந்தில் போய் முட்டியிருப்பேங்க. போய் சிக்கி ஏதோ ஒரு ஆண்டவன் புண்ணியத்தில் எப்படியோ போய் சேர்ந்துருப்போம். ஆனால் எங்கள் அம்மா பண்ணது வந்து 2 பேர்த்தையும் காணாது போகக்கூடாது, தனித்தனியாக எங்கேயும் போய் விளையாடக்கூடாது, தண்ணிக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு எங்கள் அம்மா அப்போவே என்ன பண்ணாங்கன்னா, 2 பேர்த்தையும் அருணாக்கொடியில் போட்டு சீரி போட்டு கட்டி உட்கார வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் தண்ணிக்குள்ளே போய் விளையாடவும் தண்ணி திறந்து விட்டு எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருக்குதுங்க. போனால் நல்லா தண்ணி குடிச்சாச்சுங்க, போயிட்டுருக்குங்க. அப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு பச்சைமலை முருகர் கோயில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குதுங்க. அங்கே தான் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு 2 பேர்த்துக்கு முடி விட்டுருந்தோம். அப்போ முடி வந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னு வைங்களேன், முடி விட்டுருந்தா 2 பேர் தண்ணியில் அடிச்சுட்டு போகுது. நல்ல முடி பறந்து அப்படியே நிற்கிதுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பேர்த்த அடிச்சுட்டு வரதை பார்த்தோன்னயே பக்கத்தில் எங்கள் ஊர்க்காரர் ஒருத்தர் குளிச்சுட்டு வந்துருக்கிறாருங்க ஆற்றுக்குள்ளே. குளிச்சுட்டு இருக்கவுமே என்ன ஆகி போச்சுங்க, இது என்ன பனங்கொட்டை வருதாட்டுக்குது. அவங்கெல்லாம் தண்ணியில் தான் அடிச்சுட்டு வருங்க பனங்கொட்டை. அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள்லாம் சுட்டு சாப்பிடுவோம். அதை ஒரு வீடியோவில் தனியாக நான் சொல்கிறேங்க, அந்த சுவாரஸ்யமான ஒரு கதையை. அப்புறம் பனங்கொட்டை வருதுன்னு சொல்லிப்போ 2 பேர்த்த மயத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க வெளியே. இழுத்தா நாங்கள் 2 குழந்தைங்க. ஐயோ 2 குழந்தைய இப்படி அடிச்சுட்டு வருது தண்ணியிலேன்னு சொல்லி 2 பேர்த்த இழுத்துட்டு போயிங்க. 2 பேரும் ஒரே பக்கங்க. நல்ல வேளை இந்த சீரினாலேங்க, அந்த சீரி கட்டி வைக்கலின்னா இன்றைக்கி எங்கள் கதி நினச்சி பாருங்க. இன்றைக்கி 2 யூடியூபர், நான் ஒரு யூடியூபர், அக்கா ஒரு யூடியூபர் தான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருப்போங்க. எங்கேயோ வாழ்க்கையில் எப்படியோ போயிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் குழந்தைங்களாவது போயிருக்குங்க. அதுக்கப்புறம் தம்பி பிறந்தான்னு வைங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டுங்க எங்கள் 2 பேர்த்தையும் கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. மேலே இழுத்துட்டு போய் தண்ணியெல்லாம் அமுத்தி மூச்சு கொடுத்து எல்லாம் காப்பாற்றிங்க. எங்கள் அம்மா அங்கே உட்கார வச்சல பிள்ளைகள காணமேன்னு தொலாவி கதறி அழுதுட்டு ஒடியாராங்க. ஐயோ ராதா உன்ற பிள்ளைய அங்கே அடிச்சுட்டு போயிட்டு ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு போய் அங்கே அந்த கரையில் இருக்கிறாங்க, போய் பாருங்கன்னு அலறி அடித்து எங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்து எங்கள் அம்மாவை தூக்கிட்டு ஓடியாந்து கடைசியில் வந்து பார்த்தா 2 பிள்ளையில கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுதாங்க எங்கள் அம்மா. அழுதுட்டுங்க கடைசியில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஓடிட்டாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வரைக்கும் ஆற்று பக்கமே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் டைவ் அடித்தோம், அப்படியே பல்ட்டி அடித்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறது, அதெல்லாம் அப்புறம் நடந்ததுங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க விட்டு. அப்புறம் இந்த சம்பவம் வந்து ஒரு 5 வயசுக்குள்ளே தான் இருக்குங்க. அப்போ என்ன ஆகி போச்சுங்க, கொண்டு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. 3 பேர்த்து மூஞ்சியுமே சரியில்லை, பிள்ளைங்க 2 டயர்டு. எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து என்ன நடந்தது, என்ன ஏன் இப்படியெல்லாம் வர்றீங்க, துணி வேறு பின்னாடி அப்படியே கட்டி எடுத்துகிட்டு தோளில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போல்லாம் கழுதை கழுதை எருமை மாடு எங்கள் வீட்டு தடத்தில் போகுங்க, அதில் கட்டி போட்டு விட்டா வீட்டுக்கிட்ட போய் இறங்கிக்குவேன். எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி வாத்து போட்டு ஆளுக்கு ஒரு எருமை மேலே படுக்க வச்சு அனுப்பிடுவாங்க. நாங்கள் அந்த எருமை எங்கள் வீட்டு தடத்தில் தான் போகுங்க. அந்த எருமை எங்கள் வீட்டு தடத்துக்கு போகிறக்கு அது எங்கள் அம்மா துவைச்சே வீடு வந்து சேர்ந்துருங்க. அந்த அளவுக்கு அந்த எருமை நடந்துகிட்ருக்கு. போய் புல் எங்கே மேயுது அங்கெல்லாம் போய் புல் மேய்ஞ்சிட்டு அந்த எருமை மேலேயே படுத்து தூங்கிடுவேங்க நான். ஏன்னா வீட்டுக்கு வரமாட்டேன். வீட்டுக்கு எப்போ வந்து சேர்றது, எங்கள் அம்மா அதுக்குள்ளே துவைச்சி வீடே வந்துடுங்க. எருமை இருக்கிற பக்கமே எங்கள் அம்மா வந்துடும். ஆளுக்கு ஒரு எருமை மேலே உட்கார வச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. அப்போல்லாம் இப்போல்லாம் எருமை முன்னாடி நின்னா ஏமா நிற்கிதுங்கிறாங்க. அப்போல்லாம் எருமை தாங்க.
துணி துவைச்சிட்டு எங்கள் அம்மா துணி எங்களுக்கு தலைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு முடி கிடக்கும் கீழே புள்ள இருக்குது இத்துண்டா இருப்போம் முடி கீழே வரைக்கும் இருக்குங்க. அந்த அளவுக்கு முடி வளரும் எங்கள் அம்மா. அந்த அளவுக்கு எங்களுக்கு முடி வளர்த்துனாங்க. கொண்டு வந்துங்க எருமை மேலே ஆளுக்கு ஒரு எருமை மேலே உட்கார வச்சு அனுப்பி விட்ருவாங்க. அந்த எருமை, மாடு எல்லாம் கழுதையோ எல்லாமே நம்ம ஊர் தடத்துல தான் போகுங்க. ஆறு எப்பவுமே எங்கள் ஊர் தடத்துல தான் எல்லாமே போகும். போனது மொதற்கொண்டுங்க. இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க. அந்த கதையில வந்து பொண்டாட்டி தலையை வெட்டி இப்படி குருவி பிடிச்சிட்டே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன கதையெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. அது நல்லா சுவாரஸ்யமாக இருக்குங்க. அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எருமையடா எங்கடா புள்ளைய போன புள்ளைய காணோம். நான் எருமை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறேங்க. துணி துவைச்சு போட்டு வந்து பார்த்தா இந்த எருமை ஒரு பக்கம் போய் புல் மேய போயிருச்சு. அது புல்லை தின்னுட்டே நின்றுருக்குதுங்க. அப்புறம் வந்து என்னை எழுப்பி தோள்லேயே போட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுச்சுங்க. அந்த கதையெல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் வீட்டுக்கு இந்த இந்த சம்பவத்துக்கு வரலாங்க. அப்புறம் இந்த குழந்தைய 2 ஆற்றுல அடிச்சிட்டு போன சம்பவம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா, இனிமேல் ஆற்றுக்கு தண்ணி பார்க்கவே போகக்கூடாது. இங்கேயே நீ துவை குடி. இல்லைன்னா குழந்தைகள வீட்டில் பால்வாடியிலேயே இல்லை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நீ போய் துவை. அதுக்கு முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒன்று எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவங்க. இது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு பிரியமா இருந்ததுங்க. அதனால் நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.